ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நலங்கு வைக்கிறத காமிக்கிறாங்க. நல்லபடியாக நலங்கு வச்சு முடிஞ்சதும் அங்கே இருக்கிற ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இவங்க ரெட்டைப்படியில் வச்சு முடிச்சிருக்காங்க. எப்போவுமே ஒத்தப்படியில் தான் வைக்கணும், எனவே ஆகாது, அதனால இன்னொருத்தங்க வைங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி டிரைவர் என்னோட தமிழ் மாதிரின்னு சொன்னாரு மாப்பிள்ளை, அதனால டிரைவர் நீ வச்சு விடு அப்படின்னதும், அக்கா அதெல்லாம் சரி வராதுக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சந்திரா சத்தம் போட்டதும், இங்க பாரு அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை, கார்த்திக் டிரைவர் என்னோட தம்பி மாதிரி தான், அதனால அவரே வச்சு விடட்டும் அப்படின்னதும் உடனே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க மாயா. அப்போ கார்த்திக்கிட்ட டிரைவர் நீ போய் வை அப்படின்னதும் உடனே மாயா தடுத்து நிறுத்துறாங்க. மேடம் இங்கே பாருங்க, அதுக்குன்னு இப்போ நான் மகேஷை ஃபோன் போட்டு வர வைக்கிறேன், எப்படியோ மகேஷ் தானே ரேவதியை கட்டிக்க போகிறான், அதனால அவனே வைக்கட்டும் அப்படின்னதும், அப்படின்னா சரி நீங்கள் ஃபோன் போட்டு வரவில்லைங்க அப்படின்னதும், ஐயோ அந்த மகேஷ் பையன் வைக்கவே கூடாது, எப்படியாச்சும் என் மாப்பிள்ளை கார்த்திக் தான் வைக்கணுங்கிற மாதிரி நம்ம மயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயா மகேஷ்க்கு ஃபோன் போட்டு டேய் உடனே நலங்கு வச்சுட்டு போ அந்த ரேவதிக்கு அப்படின்னது, இங்கே பாரு இது பொம்பளைங்க சம்மந்தப்பட்ட விஷயம், நான் இதுக்கு வரணும், நீ வரலன்னா அந்த டிரைவர் வச்சிருவான், பரவாயில்லையா அப்படின்னதும், ஆஹா அதெல்லாம் சரி வராது, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு வாரதான் வர பட்டு வெஷ்டி கட்டி நல்லா கெட்டா ரெடி ஆகிடுவா அப்படின்னதும் உடனே வெள்ளை பட்டு வெஷ்டிலாம் கட்டி ரெடி ஆகிட்டு மகேஷ் கிளம்புறாங்க பைக்கில். இந்த பக்கம் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க நம்ம மயில், அந்த மகேஷ் வரக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப அவலாக இருந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஏன்னா நம்ம மயில் வீடியோ கால் மூலமாக காமிச்சிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டிக்கு. இங்கே பார்த்தோன்னா நல்ல நேரம் முடிய போகுதுமா அப்படின்னு போது இந்த பக்கம் வண்டி ரிப்பேர் ஆகிடுது. உடனே மாயா ஃபோன் போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னதும், இங்கே பாரு ஒரு ஆட்டோ பிடிச்சிவா அப்படிங்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆட்டோவும் நிற்கிற மாதிரி இல்லை. ஒருவன் என்னென்னா சேர்த்து தனியாக அடிச்சுட்டு போயிடுறான் மகேஷ் ட்ரெஸ்ஸில். ஸோ ட்ரெஸ்ஸில் சேதம் ஆகிடுது. உடனே பரவாயில்ல அப்படின்னுட்டு ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க மகேஷ். இங்கே பார்த்தோன்னா ரொம்ப நேரமாக காணும் மகேஷை, இங்கே பாருங்கம்மா நல்ல நேரம் முடிச்சிருச்சுன்னா கஷ்டம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நல்ல நேரம் முடிய போகுது, டிரைவர் நீயே வச்சு விடு அப்படின்னதும் நம்ம கார்த்தியை நல்லபடியாக நலங்கு வச்சு முடிக்கிறாங்க. இதை தாத்தா பாட்டி வீடியோ காலில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் கிஃப்டாக கார்த்திக் இந்தாங்க அப்படின்னு ஒரு செயினை கொடுத்தது. ஏய் என்ன முன்கூட்டி நீ நலங்கு வைக்க போறேன்னு திட்டம் போட்டு தான் இப்படி செயின் எல்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. இங்கே அப்படிலாம் இல்லைங்க, நான் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தேன், அதனால தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னதும் உடனே நம்ம தாத்தா பாட்டி நல்ல வேலை நம்ம பேரன் சமாளிச்சுட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா நல்லபடியா கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததும் உடனே அந்த இடத்துல ஏப்பா நீ செயினை போட்டு விடலாம்ல அப்படின்னு போதும், இல்ல பரவாயில்லைங்க அவங்களே கையில வச்சுக்கட்டும் அப்படின்னு நம்ம ரேவதி கையில கொடுத்ததும் ரேவதி அந்த செயினை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து தாத்தா பாட்டி கண்டிப்பா நீங்க வேணும்னா பாருங்க நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா வீடியோ எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மகேஷ் வராங்க. மகேஷ் கோலத்தை பார்த்ததும், ஐயே என்ன மாப்பிள்ள நீங்கள் பொண்ணுக்கு நலங்கு வைக்க வர சொன்னால் கடைசியில் உங்களுக்கு யார் நலங்கு வச்சு விட்டா அப்படின்னு மயில் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள சும்மா இருங்க என்னாச்சு அப்படின்னு போதும், வார வழியில் வண்டி பழுதாயிட்டுங்க, கடைசியில் ஒரு வண்டிக்காரர் சேர்த்து தனியாக அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னதும், சரி மாப்பிள்ள போங்க போய் முதல்ல நல்லபடியாக வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் மகேஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மயில் நம்ம சிவனடி தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு லேடிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ இப்போ எப்படியும் ஊருக்கு கிளம்ப போற, நான் சொல்ற மாதிரி பண்ணினா உனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறா அப்படின்னதும், சொல்லுங்க சார் அப்படின்னுங்கிறாங்க. உடனே கார்த்திக்கிட்ட ஃபோட்டோ காமிச்சு, இங்கே பாரு இவனுக்கு நீ எப்படியாச்சும் இவன் என்ன என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா அப்படின்னு பழி போட்டுரு, அவன் இந்த ஊரை விட்டே துரத்தப்படுவான், அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு போதும் அந்த பொண்ணோட லவர் சார் நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க,
சொல்கிறீங்க, எப்படியோ நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம், அதனால நான் இவளை இதை பண்ண சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் போல் புடவையெல்லாம் கட்டிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம சந்திரா மட்டும் கீழே நின்றுட்டு இருக்காங்க. உடனே மேல் ரூமை காட்டுறாங்க, மேலே பொண்ணு. அப்போ அவங்க போகிறாங்க. மேலே தான் நம்ம ரேவதியோட அப்பா வந்து யார் கூடயோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ளே போகிறத ரேவதியோட அப்பா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் கீழே வந்ததும் ஏதோ ஒரு சந்தனக்கட்டை இருக்கு, மேலே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சந்திரா வந்து கார்த்திக்கிட்ட சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்திக்கும் அந்த ரூமுக்குள்ள போறத நம்ம ரேவதியோட அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் ரூம்ல வந்ததும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கதவை பிடிச்சு சாத்திடுறாங்க. இது பார்த்து நம்ம ரேவதியோட அப்பா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி கதவை வந்து சாத்தினா அப்படின்னு. இங்க பார்த்தோம்னா கார்த்திக் உள்ள வந்ததும் ஏய் நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணோட சட்டை எல்லாத்தையுமே வந்து பிச்சுட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது உடனே அங்கேருந்து ஐயோ என்ன காப்பாட்டுங்க அப்படின்னு கட்டிட்டு ஓடி வராங்க. இதை பார்த்து நம்ம ரேவதி அப்பாவும் ஓடி வராங்க. உடனே கார்த்திக்கும் வந்தது யார் மணி என்ன ஆச்சு அப்படின்னு போதும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் நான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், ஏதோ தண்ணி வரலன்னு மேலே போனேன் மேடம், அதுக்கு இந்த ஆள் உள்ள வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா மேடம் அப்படின்னு போதும் மேடம் இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. டிரைவர் என்ன இதெல்லாம் அப்படின்னு போதும் மேடம் சந்திரா மேம் தான் சந்தனக்கட்டை ஏதோ மேலே இருக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க, அதை எடுக்கிறதுக்காகத்தான் நான் போனேன், மற்றபடி இவங்க யாரு என்ன இதுன்னு ஒன்றும் தெரியாது அப்படின்னு போதும் இவன் பொய் சொல்றான் மேடம், நான் எந்த கோவிலில் வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவேன், இவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிச்சிருது. எப்படி நம்ம கார்த்திக் அப்பா வந்து காப்பாற்றுவாங்க, இல்லைன்னா நம்ம கார்த்திக் வந்து விரலைன்னா யோசிச்சு என்ன பண்ணலாம், வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்